கோவை கூட்டம் அதில் அவருக்கு கிடைச்ச அந்த வரவேற்பை பற்றி பேசியிருந்தோம். அபரிமிதமான வரவேற்பு. ஆனால் இன்னொரு பக்கம் அது நிறைய வழக்குகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை கொண்டு வந்து சேர்த்து. அதெல்லாம் கட்சின்னு வந்துட்டு அப்புறம் நீங்கள் வழக்கு தான். நீங்கள் வந்து நீங்கள் அவ்வளோ டிஸ்ட்ரப்ஷன் இருக்குது. பொதுமக்கள் வளர்ந்து நீங்கள் ஒரு பெரும் கூட்டமாக ஒரு பக்கம் ஒரு வியப்பு வந்தாலும் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப சிரமம் வந்துச்சு. அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆம்புலன்ஸ் போகிறல பிரச்சனை, ரோட்டில் நடமாறல பிரச்சனை, பைக்கில் போகிறல பிரச்சனை, பசங்க சருன்னு பைக்கில் வந்து ரேலியெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை தானே. அதுவே வந்து அரசியல் கட்சின்னு போது பயங்கரமாக நம்ம சரியான கூட்டம்யா அப்படின்னு பேசிக்குவாங்க. கடுப்பில் கத்துவாங்க, இவங்க பாடாப்படுத்துறாங்க போனாங்கன்னா வீட்டுக்கு போன அப்புறம் என்ன கூட்டம்ன்ற அப்படின்னு தான் பேசுவாங்க. ஸோ அது அந்த வியப்பு இருக்கும். அந்த வியப்புக்கு தானே மக்கள் முயற்சி பண்ணுறாங்க. எதுக்கு நீ பிரியாணியும் குவாட்டரும் கொடுத்து ஒவ்வொரு கட்சியும் கூப்பிடுது? அந்த கூட்டத்தை பார்த்து மக்கள் பெறணும் அப்படிங்கிறது தானே. அப்போ எதுக்கு காசு கொடுத்து பண்ணுறாங்க? அப்போ வந்து இவ்வளோ கூட்டம் வருதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. வழக்கில் நீங்கள் எதிர்கொள்ள தான் வேணும். பொது வாழ்க்கை வந்தப்பறம் நீங்கள் வந்து வழக்கில் பார்க்க முடியாது. விஜய் மேலேயே வழக்கு விஜய் மேலேயே வரும். அதில் என்ன சந்தேகம் சார்? அவரும் வருத்தப்பட்டு ஒரு அறிக்கை வேற விட்டுருந்தாரு இன்னைக்கு. நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும், இந்த மாதிரியான செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு ஒரு விஷயம் பேசுகிறவங்களாம் பண்ணவே முடியாது. அவரால் பண்ண முடியாது, அவர் கட்சியில் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பான இளைஞர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டாக. எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதுங்க அவர் கட்சியில் இருந்தவர். அவருடைய மன்றமே வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட மன்றம். அந்த மன்றத்திலேயே ஒன்றியம், வட்டம், கழகம், மாவட்டம்னு மன்றத்துக்கே உண்டு. அகில உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்னு ஒரு ஆர்கனைசேஷன். அது கட்சிக்குள்ள ஒரு கட்சி. அதனால அவங்க வெளியே போகும்போது அப்படியே ஒரு கட்சியாகவே இருந்தாங்க. அதில் அவருடைய ஆதரவாளர் 10 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே அவருடைய ஆதரவாளர். அப்போ அவர் வெளியே போகும்போது அப்படியே இன்னொரு பார்ட்டியாகவே வெளியே போக முடிஞ்சது. இது வந்து ஒரு நியூ பார்ட்டி. நான் திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார்ல, அவர்களை ஜனநாயகப்படுத்துவோம் அப்படிம்பார். அது மாதிரி இவங்களை இனிமேல் தான் அரசியல்படுத்தணும். இவங்க பாலிடிக்ஸே உங்களுக்கு தான். இவங்கெல்லாம் நான் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர் மன்ற கூட்டத்தில் ஒன்று சொல்லியிருப்பேன். 2017 நினைக்கிறேன், வேலூரில் கூட்டத்தில். அவங்களுடைய அதிகபட்ச பாலிடிக்ஸ் என்னவா இருக்கும்? அஜித் படத்தில் சாணி அடிச்சதா இருக்கும், அல்லது ட்விட்டரில் போய் அவங்க திட்டினதா இருக்கும். புரியுங்களா? எங்க தலைவர் எங்க தலை சூப்பர் சூப்பர்னு சொன்ன மாதிரி இருக்கும். அந்த பக்கம் 2 பேரும் அணில் மங்கவன் திட்டுவாங்க. இந்த சண்டை தான் ஓடிட்டு இருக்கும். நீங்க யாரை எதிர்கொள்ளணும்? இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்